வணக்கம். நேத்திக்கு நம்முடைய வீடியோல தேமுதிக, அதிமுக கூட்டணியில இணைஞ்சுட்டாங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திய நம்ம வெளியிட்டிருந்தோம். ஆனாலுமே, இன்னமும் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு அப்படின்றது ஒரு தெளிவான முடிவெடுக்காம இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. நேத்திக்கு செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது, பிரேமலதா விஜயகாந்த் நான் யாரோடையுமே பேசல. பாஜக கூடலாம் நான் பேசவே இல்ல. அப்படி ஒரு முடிவெடுத்தா நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. பிரேமலதாவினுடைய டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவர் இன்னமும் கூட வந்துட்டு காங்கிரஸ் தாவேகா கூட போனது அப்படின்னா அந்த கேப் ஃப்ரீ ஆயிரும். அதனால நம்ம திமுக அலையன்ஸ்ல போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அவங்க கிட்ட இருக்குது. இன்னொன்னு அதிமுக அலையன்ஸ்ல போகலாம். அதிமுக அலையன்ஸ்ல போகலாம்னா அதிமுக கிட்ட பேசும்பொழுது அவங்க 10 சீட் பிளஸ் ராஜ்யசபா எம்பி கேட்டிருக்கிறாங்க. பாஜக கிட்ட கேட்கும் பொழுது அவர்கள் அமைச்சரவையில இடம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. அமைச்சரவையில இடம் வேணும் அப்படின்னா அவர்களுக்கு தற்பொழுது எம்பிஸ் யாருமே கிடையாது. ஸோ ராஜ்யசபா சீட் பிளஸ் அமைச்சரவையில இடம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய டிமாண்டா வச்சிருக்கிறாரு பியூஷ் கோயல் கிட்ட பிரேமலதா விஜயகாந்த். அவரே ஷாக் ஆயிட்டாரு. ஸோ அதிமுக கிட்ட கேட்கும் பொழுது ராஜ்யசபாவும், பாஜக கிட்ட கேட்கும் பொழுது நேரடியா மினிஸ்ட்ரின்னு கேட்டோம்னா நமக்கு இங்க ராஜ்யசபா எம்பி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லையா? ஸோ அப்படின்ற மாதிரி காய் நகர்த்திட்டு இருக்காங்க. பிரேமலதாவினுடைய பையன் விஜய் பிரபாகர். ஸோ அவர் அதிமுக, பாஜக அடங்கிய என்டிஏ அலையன்ஸ்ல போகணும் அப்படின்ற மாதிரி விரும்புறார் அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்னமும் கூட வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்த் காலம் தாழ்த்திட்டே இருக்கிறாரு. ஸோ நாலா பக்கமுமே வந்துட்டு ஆழம் பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நாளைக்கு பிரதமரினுடைய வருகை அது சம்பந்தமான பொதுக்கூட்டம் இருக்குது. ஸோ அங்க அதிமுக அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரே மேடையில இருப்பாங்கன்னு தெரியுது. ஸோ நேத்திக்கு நம்ம வீடியோ வெளியிடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் வந்துட்டு அமமுகவினுடைய தலைவர் டிடிவி தினகரன் அதிமுக பாஜக அலையன்ஸ்ல இணைந்தாரு. ஸோ இன்றைக்கு கூட தேமுதிக இணைவதற்கான அந்த செய்திகள் வர்றதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனாலுமே இன்னமும் கூட வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு அப்படின்றது வெளிவராமலே இருக்குது. நேற்றைக்கு நம்ம வெளியிட்ட செய்தியும் கூட வந்துட்டு ஒரு லீடிங்கான பல மாநிலங்கள்ல செய்தி நிறுவனங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி சேனல்ல வந்த நியூஸை தான் நம்ம சொல்லியிருந்தோம். நாமளா நம்மளுடைய யூகத்தை சொல்லல. ஸோ செய்தி சேனல்ல வந்த சோர்சஸ் அடிப்படையில் வந்த செய்திகளை தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்பயும் கூட வந்துட்டு தேமுதிக திமுக அலையன்ஸுக்கு போலாமா, அதிமுக அலையன்ஸுக்கு போலாமா, பாஜக கூட அமைச்சரவையில இடம் வாங்கிட்டு என்டிஏ அலையன்ஸுக்கு போலாமா அப்படின்ற மாதிரியான அவர்களுக்கான டிமாண்டை ரொம்ப அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அவருடைய பிரேமலதா விஜயகாந்தனுடைய பையனுக்கு என்டிஏ அலையன்ஸ்ல போகணுன்ற விருப்பமும் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஸோ பார்க்கலாம் தேமுதிகவினுடைய நகர்வு எதை நோக்கி நகருது. இன்னும் ஒரு 2-3 நாள்ல இன்றைக்கு இல்ல நாளைக்குள்ள அவருடைய நகர்வு என்ன அப்படின்றது ஓப்பனா வெளியில தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிதான் எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.